அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மூக்கையூர் வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கு முந்தைய ஒரு பதிவு போட்டிருந்தோம். சின்ன பாட்டில் வச்சு சைஸாக மீன் பிடிச்சிருந்தோம். இன்றைக்கி எந்த பாட்டில் வச்சு பிடிக்க போகிறோம்னா அங்கே பாருங்கள், பிடிச்சி வச்சுருக்கோம். சைஸை பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தான் பெருசாக வேணும், பாட்டு சைஸுக்கு இருக்கும். இன்றைக்கி பெரிய பாட்டில் போட்டு இந்த இடத்த பிடிச்சி காட்ட போகிறோம். சரிங்களா? எவ்வளோ மீன் பிடிக்கும், எவ்வளோத்துக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன மாவு போட்டிருக்கோம் அப்படின்னா கோதுமை மாவு போடுறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், என்ன மைதா போட்டால் தான் மாட்டு மாவுன்னு நினைக்கலாம். அண்ணனே கேட்க தான் செஞ்சாங்க என்ன மாவு போடுறோன்ட்டு. அதுக்காகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதை பாருங்கள், ஒரு இதில் கோதுமை மாவு வச்சுருக்கேன், ஒரு இதில் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். ரெண்டு மாவுமே போட்டு பிடிச்சி காட்டுறேன். இன்றைக்கி வீடியோ பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம மொதல் காசு உள்ளே அடிச்சிடும். மொதல் காசுன்னு சொல்ல முடியாது, நரம்பு காலுக்குள்ளே இருக்குன்னு. இன்னுக்குள்ள மீன் திருக்கி உள்ள போட்டுட்டோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வருது மீன் வருது பாருங்க. நம்மளை நினச்சிடுவோம், பக்கத்தில் அதிக வச்சோம் நம்மளும் நினச்சிடுவோம். எத்தனை லிட்டர் போட்டலண்ணா? 1.5 லிட்டர். 1.5 லிட்டரில் இந்த சைஸ். அப்படின்னா நல்லா தெரியுதுங்களா? மேலே மேலே கிடையாது சைஸ் பாருங்க. பாட்டில் சைஸுக்கு இருக்கு, பால் வெளியே கிடக்கு பார்த்தீங்களா? சரி, இதை அப்படியே பைக்கில் போட்டுருவோம். சரி, பைக்குள்ளேருந்து ஜம்ப் பண்ணுது. இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. இந்த பாருங்கள், நான் கண்மடியை கலக்கிறேன். இது கோதுமை மாவு தான். இது கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலரை பாருங்கள், இந்த கலரை பாருங்கள். இது மைதா. இப்போ வந்து கோதுமை மாவு போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து மைதா மாவு போட்டு தான் உங்களுக்கு பிடிச்சி காட்டினேன். இப்போதைக்கு மாவு அதிகமாக தான் போடுறேன். மீன் நல்லா இறங்கிட்டுனா ஒரு கரண்டி மாவு போட்டாலே போதும். இப்போ இந்த ரவுண்டு மாவு கலக்கியிருக்கேன், அடுத்த ரவுண்டு கலக்கி காட்டுறேன். அது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி மங்களம் இருக்கா? இந்த மாவு உள்ள 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 மங்களம் தெரியும், தெளிவாக இருக்காது, வெள்ளை கலரில் இருக்காது. சரி, கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல போடணும், இடத்த மாற்றி போட்டால் வராது, டைம் எடுக்கும். 3 பேர் போட்டோம்னா நல்லா எடுக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதிகமாக வரீங்களோ நல்ல மீன் எடுக்கும். அதேமாதிரி இங்கிட்ட நிறைய நண்பர்கள் நினைக்கலாம், ஐயோ ஆட்கள் அதிகமாகிட்டாங்களே மீன் கிடைக்காது அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து மணலை மீன் மட்டும். ஆள் எவ்வளோ ஆள் இருக்காங்களோ அவ்வளோத்துக்குள்ள மீன் கிடைக்கும். ஏன்னா கூட்டம் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆள் பாட்டில் போட்டுக்கிட்டே இருப்போம், மீன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தைரியமாக போடுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சரி. அதில் இடையில பாட்டில் போட்டால் உங்களுக்கு மீன் உண்டு. சாக்கு சாக்கா அடிக்கலாம். அப்போ அங்கேயே நொறுக்கிடலாமே. இருக்கா? ஆமாம் இருக்கு, கொஞ்சம் சின்ன சைஸ். நீந்திர தெரியுதுங்களா? பாட்டில் தெரியும். பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து இப்போ நான் கோதுமை பார்க்கலாண்ணா. இப்போ நான் கோதுமை மாவு போட்டேன். இப்போ மைதா மாவு போட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம், தண்ணி இங்கே தான் குறணும். இதை பாருங்க, தண்ணியோட அளவு வந்து இவ்வளோ வச்சுக்கோங்க போதும். ஏன்னா வெயிட் இருந்தால் தான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி உள்ளே முக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ மைதா போடுறேன் பாருங்க. இந்த கரண்டி எடுத்து இதில் வந்து 1 1.5 கரண்டி போட்டிருக்கேன். மீன் பருவட்டு வரணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். மாவு அதிகமாக போடுறேன். நமக்கு மாவு ஒரு விஷயம் கிடையாது, மீன் பெருசாக வந்துச்சுன்னா நமக்கு அதுவே சரியான சந்தோஷம் தான். இப்போ காட்டுறேன் பாருங்க மாவை. இப்போ பாருங்கள், அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பாருங்கள். இது பால் மாதிரி இருக்கும்.
அது மங்கலாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா, ரெண்டுமே மாவு வேறு தான். என்னண்ணா ஏறிட்டா? சின்னது தானா? சின்னது. வாங்குங்க வாங்க வாங்குங்க. ஆமாம் இருக்கான். ரெண்டு வருது. ரெண்டா? என்ன பாருங்க. ஆமாம் பாருங்க, இந்த ரவுண்ட் ரெண்டு வருது. மாயம் இல்லை மந்திரம் இல்லை. பாருங்கோ, 2 மீன் தெரியுதுங்களா? ஆமாம், 2 தெரியுதா? டபுள் பீஸு. இப்போ தண்ணி இருத்துட்டு காட்டுறேன். என்ன இப்போ பாருங்க, 2 இப்போ கிளியராக தெரியுதா? சூப்பர். 2 டான்சிங் ரோஸ் மாதிரி ஆடுது. மாயம் இல்லை மந்திரம் இல்லை. 2 மீன். இதுலேயே 4 மீன் பிடிப்போம். தொடர்ந்து பாருங்க, சுவாரஸ்யம் குறையாம இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மைதா போட்ட வேண்டியதான இப்போ 2 மீன் மாட்டுது, கோதுமை போட்டால் ஒத்த மீன் தானே மாட்டுது அப்படின்னு கேட்பீங்க. அப்படிதான் கிடையாது. இந்த ரவுண்டு 2 மீன் முட்டிட்டு எல்லாம் 2 மீன் ஏறிட்டு, அவ்வளோதான். கோதுமை போடும்போதும் 2 மீன் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதனால் எந்த மாவு கிடைச்சாலும் போடுங்க. நம்ம இந்த 2 மாவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் உங்கள்கிட்ட சொல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் வேணால் வேறு என்ன மாவு சொல்கிறீங்களோ அந்த மாவை ட்ரை பண்ணி பார்க்க. கோல மாவை தவிர நீங்கள் ஆட்டுக்கு கோல மாவு அப்படின்னு எதாவது சொல்லிடாதீங்க. அதை ட்ரை பண்ண மீன் மாட்டாது. சரிங்களா? ஐயோ 3 அப்படியே காட்டுங்க. ஐயோ தெளிவா இல்லையே. ஆமாண்ணே, அங்கே பாருங்க, பெவிக்கால் போட்டு மீன் பிடிக்குமா. சூப்பர்ண்ணே சூப்பர். எங்க வந்துட்டா? எத்தனை? சிங்கிள் பீஸா? பெத்த பீஸா? டபுள் பீஸா? அதான் இங்கேருந்தே சூமியிலே தெரியுதே. சே, இந்த வாரண்ணே. அதான் நான் அங்கே இருக்கிறனால தான் உங்களுக்கு கிடைக்கல. இந்த வாரம் போட்டு ஒரு 10 செகண்டு தான். இதுதான் எனக்கு என்னமோ டைமு அதிகமாக எடுத்துருக்கு. இந்த ட்ரிப்பு தான் டைம் அதிகம். இல்லாட்டினா வெறும் 10 செகண்டில் விழுந்துடும் அடி. அடியா? அது அப்போவே அடி விழுந்துருக்கும். நீங்கள் தான் எடுக்க முடியும். 2 பார்த்தீங்களா? ஜோடியா தப்பிங்களா? ஜோடியா பாருங்க பாருங்க பாருங்க. 2 பீஸ். பார்த்தீங்களா? பாட்டல்ல எப்படி ஏறுது பாருங்களேன். யாராலாம் நம்ப முடியுதா? குடிச்சிட்டு தூக்கி தூர போடுறது. இதை வச்சு எப்படி பிடிக்கும் பாருங்க. இதே பாட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா மாட்டோம். ஆனால் சின்ன மீன் ஃபுல்லாக வெளியே போயிடும். நமக்கு இதுவே போதுமான அளவு தான். உங்களுக்கு சுண்டு சின்ன, யாருக்குன்னா சொல்லியிருப்பேன், சின்ன சைஸ் சுண்டாக இருந்துச்சுன்னா சின்ன பாட்டில் போடுங்க, பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய பாட்டில் போடுங்க. சரிங்களா? பாருங்க, நான் குடிக்க போடுறது எல்லாம் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள. ஏன்னா என்னடா எடுக்கணும்னு நிறுத்திட்டிய? விட்டுட்டானா? என்னண்ணா இது? இதுவும் பரவாயில்லாமா சைஸ் தான். ஆனால் போட போட விழுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, எனக்கு தெரியாது. அங்கே இருந்துச்சுன்னா அங்கேயும் ட்ரை பண்ணுங்க. வேற லெவலில் பிடிக்கும். எங்கள் அண்ணன் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் கடல் இருக்கா? தப்பு இல்லை கேளுங்க. நல்ல சைஸு, நல்ல உருட்டா இருக்கு. அங்கே பையிலேருந்து வெளியே வந்துட்டான் பாருங்க. இல்லை பொறுமசாமி எங்கேருந்துல வரைய நீங்களா? நான் இப்போ கவுண்டிங்கே போட்டுறேன்.
ஏன்னா நீங்கள் மாவு கலக்கி த்ரோ பண்ணதுலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறானே எத்தனை செகண்டில் மீன் மாட்டுதுன்னு. வீடியோ லென்த் அதிகமாக தான் இருக்கணும்பா. நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லித்தருவோம். அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா சொல்லித்தர்றது தெரியாது. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கமாண்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க, அதை எப்படி போடணும் இதை எப்படி போடணுன்ட்டு. தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு தெரியும். கலக்கிட்டேன். போய் லேண்ட் ஆனதுலேருந்து கவுண்டிங்கண்ணா தோத்துக்கடா. இதுதான் 1 2. ஓ லேண்ட் ஆகிட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12. என்னண்ணா உண்மையில் தானா? அப்படியா? ஃபெயிலியரும் வரத்தான் செய்யும். வந்துட்டு 12 செகண்ட், அதான் 10 செகண்டு. 10 செகண்டுக்கு ஒரு மீன் எண்ணிக்கோங்க. பார்த்து சைஸ் சின்னது பெருசும் அதான் 10 செகண்டில் பெருசும் வரும் சிறுசும் வரும். அதை எவனை தூக்கி உள்ளே போடல. சரி ஒரு 2க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக இழுக்குது நரம்ப. என்ன போக மாட்டேக்கா? அந்த 1 தான் இருக்கோ? சரி சரி சரி. அது சைஸு பார்த்தா சைஸ் மீனாக இருக்கும். இந்த சைஸாக இருந்தால் 2 யாராவது. கொஞ்சம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 ஒன்று போல போகும். இதை விட கொஞ்சம் சின்ன இருந்துச்சுன்னா உடனே ஏறிடும். அப்படியே பேர் ஆச்சாடா. ஏடா தூத்துக்குடி தூண்டில் மீனோன்னு வரணும். ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கண்ணா. வித்தியாசமாக பிடிச்சி போடுறோம். நண்பர்கள் பார்க்காங்க, அந்த அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்களே. கோதுமாவை தான் போட்டுட்டு இருக்கேன். கோதுமா அடி தான் ஓடிட்டு இருக்கேன். அதேமாரி இன்னொன்று ஐடி ஒருத்தர் வராருண்ணா, தூண்டில் மீனவன் சொல்லிட்டு. உங்கள் மீனவன் அவர் இந்த ஊருக்காரர் தாங்க. இத்தனை நாள் வந்திருக்கோம். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அமையும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? என்ன? ஆமாம், அந்த பக்கம் நிறைஞ்சிட்டான் பாருங்கண்ணா. மீன் எவ்வளோ மீன் மேயுது பாருங்க. அதை சுற்றி மாவை ஒரு போட்ட இடத்துல எப்படி மேயுது பாருங்க. என்ன அடிச்சிட்டிங்களா? சைஸா? பெருசு தானா? ஆமாம், தண்ணி செலப்பிட்டில் வருது. அம்மா அறைய கேளு. ஆத்தாடி டைனோசரு. எம்மோ டைனோசரு. நீங்களும் மாட்டிக்கிட்டு சரியான சைஸு. ஐயோ எங்கே போச்சு? ஆனால் பிடிங்கண்ணா என் கையில் அடங்காது அது. ஆனால் அடங்காதுண்ணே. பிடிச்சிருங்கண்ணே தலைவரை. ஏன்னா வச்சு டான்ஸ் ஆடுறீங்களாண்ணே டக்குன்னு எப்படி சீயை எப்படி கழுத்தை பிடிச்சாரு பாருங்க, பாம்பை பிடிச்ச மாதிரி. எவ்வளோ சைக்கிள் இருக்குங்க அவன் கைக்குள்ள. அது கை ஃபுல் முளத்துக்கு இருக்குது. அண்ணே ஓட்டுறது. ஆமாண்ணா, இதுக்கு மேலே இவனை காப்பாற்ற முடியாது. அடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னண்ணா நீங்களே பார்க்கிங்களா லைவா? எதா கட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? போட அடி தான். என்ன எஃபர்ட் இல்லாமலுக்கு இருக்கா இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு போட்டதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் இல்லை. சார்ண்ணா பிடிக்கிறத பார்க்குறதுக்கு கூட்டமும் கூட்டிட்டாங்க. ஆமாம், அண்ணனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஆமாம், தூத்துக்குடி தூண்டில் மீனவன். ஆனால் சுண்டுறான்.
ஒருத்தன் தான் போயிருக்கான். 2ஆக வர்ற மாதிரி பிடிங்க. போன மிஸ் பண்ணதுக்கும் சேர்த்து. லைட் வேறு போயிட்டுருக்கா சார். என்னாச்சு? 1 தானா? 2ஆ? டேலி ஆகிட்டு. ரெண்டு தானா? நம்புறேன் நம்பினாதான் ஜோறு. ஆமாம் 2 தான். 12 வெறும்பாட்டில் எடுத்துடலாம். ஆமாம் அதுக்கு டேலி ஆகிட்டு. நான் அடிச்சதுன்னா சொல்லுங்கள். வந்துட்டா? ட்ரிபிள். ஆமாம் 3 2 மீன் காட்டினாங்க. பார்த்தீங்க பாரு பக்கத்தில் ரோஸில் காட்டு. நான் எதையும் எடுத்து அள்ளிலாம் போடலை. பாட்டிலுக்குள்ளே நான் பிறக்கிலாம் போடல. நம்ம நேரம் சுற்றி இருக்காங்க, அவங்க முன்னாடியே தான் முடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நினைப்பியா பாட்டில் சும்மா பிறக்கி போட்டு காட்டுறான் அப்படின்ட்டு. இந்த பிளானிங்கை போட்டாச்சு. ஆளுக்கு ஒரு டப்பா. ஆனால் இழுக்கு 1 கிடக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. இந்தா ஆண்டவா 2. ஐயோ பாட்டிலேருந்து துள்ளிட்டு. ஐயோ அதை எடுக்கலையா உங்களை? ஐயோ ஒரு மீன் வெளியே போயிட்டு. ஐயோ ஏன்னா அப்போ எத்தனை மீன்? வெளியே போயிட்டு. ஆனால் எடுக்கலை 4. அப்போ 5 மீனாக இருக்கும். அட பாவி ஒரு மீன் வெளியே தள்ளி. நான் கவனிக்கலண்ணே, அதை எடுக்கல, வீடியோ எடுக்கல. சார் நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேண்ணா. தப்பா நிறைய மீன் பிடிக்கும். விலங்கு மணலை மீன். சென்னையில் இது பேர் என்னன்னா மடவையா? மடவை விலங்கா? இது மடவை. சென்னையில் மடவை, நம்ம ஊரில் மணலாம்பாங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் இருந்து வாய்ஸ் கேட்க என்னன்னு தெரில. அங்கேருந்து பக்கத்தில் போய் எடுக்கணும் ரியாக்ஷன்லாம். சா இங்கிட்டானா? ட்ரோன் இருந்துச்சுன்னா நல்லா எடுக்கலாம். என்னாச்சு உள்ளே ஏறிட்டா? அந்த பாட்டில் பயங்கரமாக வரும். 6 மீனே பிடிக்கலாம். 6 மீனே பிடிக்கலாம் அந்த பாட்டில். என்னஜி இன்னும் எங்கே இருக்குது பாட்டில்? இந்த இருக்கா? சைஸா? சைஸுண்ணா? ஓய் பாட்டிலுக்கு ஏற்ற சைஸ். பாட்டிலுக்கு ஏற்ற சைஸ். ஆள் எவ்வளோ நிற்க பார்த்தீங்களா? கரெக்டாக பாட்டில் இருக்கா? அதான் பாட்டிலுக்கு ஏற்ற சைஸு. பைய கொள்ளளவு தாங்காது போகுது. வெளியே வந்துடும் போது. என்ன செய்ய? அடுத்த போய் போடும் பக்கத்தில் ஒரு போய். ஐயா போட்டு வருதா? போட்டு கலைஞ்சிருமோண்ணே. தலைக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு வச்சுருப்போம். அவரும் நம்ப மாட்டார். நீ கோதுமையில தான் நிறைய பிடிச்சா அப்படின்னு கூட சொல்லுவார். அதனால் அவருக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு மைதா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, மைதா போடும்.
இது எதுக்கு மாவு ஏற்றுறேன்னா நிறைய மீன் உள்ளே ஏது பற்றியா 3-4 வருதா அதுதான் இப்போ வெரைட்டி மாறி இருக்குல்ல, டக்குன்னு ஏறிடும். இந்தா சுண்டுது இல்லை, என்ன இழுத்துட்டு போகுது, உங்கள் நரம்புல இருந்து இழுத்துட்டு போகுது, மாட்டிருப்போம். ஏன் சைஸு பாட்டில் சைஸா? பாட்டிலுக்கு ஏற்ற சைஸா காட்டுங்க. ஆமாம், பிடிக்க முடியல இந்த மீனை. என்னண்ணா நாங்க வலைய போட்டு இந்த மீனை பிடிக்க முடியல. நீங்க சும்மா அசால்ல தூக்கி போயிருக்கீங்க. வெறும் மைதா மட்டும்தான். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இந்த இப்படி பிடிச்சிருக்கு மாடம். நாங்க நாளைக்கு யூஸ் பண்ணலாம் பார்க்கோம். ஏன்னா நீ யூஸ் பண்ணணும்னு தானே போடுறது, எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிறக்காக போடுறது. அதெல்லாம் முடியலையா? கடல்ல என்னென்ன இருக்கு, யாரெல்லாம் பிடிக்கிறதுன்னு இருக்கு. நாளைக்கு பாருங்க கண்டிப்பா நாளைக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க இதை. நாங்க தூண்டியை போட்டு பிடிச்சி பார்ப்போம். எப்பயாவது ஒரு நேரம் நான் மணிக்கணக்கு நிப்போம்ல தூண்டி விட்டு. இது ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு, ரொம்ப சௌரியமா இருக்கு. இது கரெக்டா 1 மணி நேரம் நீங்க வீட்டு கறி பண்ணிக்கலாம். அதைத்தான் 1 மணி நேரம் அதிகமா தெரியுது. இப்ப வந்தவங்க 8 பிடிச்சில அண்ணன் கவுண்டிங்ல கன்மார் இருக்காங்களே. நான் பாத்ரூம் இருக்கு வந்தவங்க நின்றுட்டு இருக்கல. நம்ம மக்கள் தானே, இதுல என்ன இருக்கு? சரி, சமான. ஏன்னா சேனலில் பாருங்கள், பாட்டில் எப்படி கட்டணும், மீன் எந்த முறையில், என்ன மாவு, என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். என்னாச்சு ஓடிட்டா? அண்ணனை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயும். சூப்பர்ண்ணா. என்ன உங்களை மாதிரி அண்ணன்மாரோட சப்போர்ட்டு தேவை சேனலுக்கு வளர்றதுக்கு. சரிண்ணே, பாருங்கள் என்னண்ணே நிறைய கரை சார்ந்த வீடியோ உள்ளது ஏகப்பட்டது இருக்கும். என்ன சின்னது நாளைக்கு நமக்கு பெருசு வேணுங்களா? சைடு ஓட்ட மெயின் கிடையாதுண்ணே. இது ஓட்டை இல்லாமலே நான் வெறுங்கல்ல போட்டாலும் பிடிக்காது. ஓட்ட மெயின் கிடையாது. நீங்கள் பாட்டில் முங்க வைக்கணும். அதான் இப்படியே போட்டாலும் முங்காது. நீ போட்டு இழுக்கிற மெத்தடில் தான் இருக்குது. எத்தனை வீடியோலாம் காட்டிட்டேன், உங்களுக்கு காட்டிடுவேன். நம்ம அண்ணன் இறங்கிட்டாங்க, மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்ட்டு. வெல்கம் டு த கரிகாலன் ஷோ. இப்போ இந்த சின்ன பையன் பாட்டலுக்குள்ளே போய் கரையில் எப்படி வந்து விழுறான்னு பாருங்க. மாவள்ளி போகிறாரா? நல்லா பாருங்க. காலில் நரம்புறும்பு தட்டி அவர் விழுறாரான்னு பாருங்க. அதையும் பாருங்க. ஒழுங்கா நான் இதெல்லாம் போட்டதே கிடையாது. இங்கே பாருங்க, கல்லுக்கு இந்த பக்கம் வராங்க பாருங்க. அங்கிட்டு போங்க, வலி விழுந்துடாதீங்க. ஆமாம் அதான் போடுங்க. ரெடி 1 2 3 டேக் ஆக்ஷன். முக்கிட்டா இருப்பா அந்த ரவுண்டு. முக்கிட்டாச்சு. வெற்றி தான் இந்த ரவுண்டு. மீன் அடி. இந்த பையன் பெட்டியில் இருக்கிற பையன் பாட்டலுக்குள்ளே போயிட்டு எப்படி வாரான்னு பாருங்கோ. அண்ணன் வாங்குறாரு, என்ன வருகிறது என்று. அட்டிகள் ஏ ஒத்தே மீன். ஒகே பீஸ். நீங்க பெத்த பீஸா? ஆமா. சரி, ஏன் போன திரும்ப சொல்றீங்க? என்னன்னா இந்த பாட்டிலில் போன பைஸ் இந்த பாருங்க. இதுல ஆமா, அவங்க வந்து புதுசாக கவுண்ட் பண்றாங்க. சும்மா போடுங்க, உள்ள போடுங்க. நம்ம ஒரு பையை வந்து லாக் பண்ணிட்டோம், அதை விட்டு வெளியே போகுது. பாருங்க, தலை காட்டிட்டு இருக்கான் பாரு. நான் எங்க இருந்தேன், எங்க கொண்டு வந்து பிடிச்சி போட்டிருக்கீங்கடா. இதோட இது நிக்காது. மறுபடியும் இந்த கிரேட் கரிகாலன் ஷோ. தண்ணி அடைக்காம கரிகாலன் ஷோ ரெடி பண்றீங்க. இங்க பாருங்க,
இந்த பாருங்க தண்ணி அடைக்காமல் கொண்டு வந்து மாவு தட்டப்பான பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாரு. அவரை கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும். ஓட்டளவுக்கு தண்ணி பிடிச்சி வந்திருக்காரு. இப்போ மாவு கலக்கும் போது மாவு வெளியே போயிரும் பாருங்க. என்னண்ணே ஃபுல்லாக மாவு தரத்தட்டிட்டேன், மாவே தரத்திட்டா. ஆமாம், போதும். சரி. நீங்கள் ஒரு பாக்கெட் மாவு போட்டாதே எதுக்குன்னு இல்லைண்ணே. இது வந்து கோதுமை, இது வந்து மைதா. நம்ம வந்து கோல மாவை தவிர எல்லா மயமும் போச்சு மீன் பிடிச்சி காட்டணும்னு ஒரு நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்கோம். ரெடி டேக். எது கீழே புதையில எடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் கல்லுக்கிட்டே போறீங்க. அங்கிட்டு தான் நிற்கணும். அந்த கல் அங்கே வச்சிருக்கேன் பாருங்க, ஸ்ட்ரைட்டா போடுங்க சீக்கிரம். அவங்க நீ டிலே பண்ணுறீங்க. பொய் சொல்கிறான் ரெப்ரி, அவன் பொய் சொல்கிறான். பாட்டில் உள்ள இறக்கி விட்டாரு. இல்லை பாட்டில் இறக்கிட்டீங்கன்னு சொன்னோம். இந்த பாருங்க இழுக்காரு. ஆனால் ஒரு மீன் வரும். யாருக்கிட்டே ஒரு மீன் சொல்கிறேன். நாங்களும் வேட்டைக்காரங்க தான் அப்படின்னு காட்டிட்டாரு. இது கொஞ்சம் இந்த ட்ரிப்பு மட்டும் மாட்டலன்னா இந்த வேட்டைக்காரனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. களம் கெட்டு 2 வீடு சேவலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருக்குன்னு பிடிச்சாங்களா? யாருக்கு நமக்கு முன்னாடி ஒரு ஆள் டெமோ பார்த்துருக்கு பாருங்க. அடுத்த டைல் அந்த பாட்டில் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. முங்களை இப்போதான் முங்க வச்சிருக்காரு. இதை பற்றி டெல்லியில் பேசுகிறேன். வீடியோ எடுக்கலன்னு நினச்சில்லேன்னு வேகமாக போட்டுட்டேன். இவன் கண்டுபிடிச்சிட்டானே. நான் உண்மையில வீடியோ எடுக்கலன்னு அசால்ட்டா பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறி பாருங்க. இல்லை பாருங்க, ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை தட்டி போயிருக்கும். வெறும்பட்லி மொக்க வாங்கிட்டாரு. அது நீங்களும் குடிக்கலாம். தான் இழுத்துட்டாங்க இருக்கா. ஒன்று போயிட்டு வெளியே போயிட்டு 2 3 இருந்துச்சு. 3 4 இருக்கு. ஒன்று சைஸு. எல்லாமே சைஸு. அடா பாவி, இதை தாண்டி தான் ஒன்று ஒருத்தன் போயிருக்கு. ஏன்னா ஐயோ ஃபேமிலியோட மாட்டிட்டாங்க. 2 சின்ன. ஆமாம் ஃபேமிலி. ஆமாம். ஐயோ என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. அது தண்ணியில் விட்டுருவோண்ணே. அது சின்னதை விட்டுருவோம். ஆமாம் பொடுசாக இருக்குல்ல, நாங்கள் கருணையோட விட்றோம்ல. ஆமாம் அந்த அண்ணனே விட்டாங்க. ஐயோ மீன் கழிஞ்சிருவேன். இவன் போய் தகவலை சொல்லிடுவானா, மாப்பிள்ளை அங்கே போயிடாதீங்க அங்கே. ஆமாம் சார், அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்ட்டு இவன் போய் சொல்லுவான். என்னண்ணே அப்படியே புதுசு புதுசாக சேனலில் பாருங்களேன், நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய வித்தியாசம். என்ன வந்துட்டா வரால நார்மல் சைஸ். இன்றைக்கி நாங்கள் சிறுசு எடுக்கவே இல்லை. ஏன்னா பாட்டு பெருசாக கொண்டதுனால சிறுசு எடுக்கல. சிறுசு அவ்வளோத்தையும் விட்டாச்சு. போன வீடியோவில் சின்னதெல்லாம் தூக்கிட்டு தான்டா போனீங்கன்னு கேட்டுங்க. அதுக்காக சொல்கிறேன். பைய விட்டு வெளியில் வரோம். கிடக்க மாட்டிக்கான ஜானி நீ பாருங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாட்டில் போட்ட பிடிச்ச மீன்களை காட்டுறோம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கிரேட் கரிகாலன் சோவில் கிடச்ச வருமானம். தட்டுங்க நல்ல விலை போகும்.
எல்லாமே சைஸு, சாலரி மார்க்கெட்டு கொண்டு போனால் செம்ம விலைக்கு போகும். எல்லாம் சைஸு. எல்லாம் சைஸ் தான். அந்த ஒன்று தான் முரடு. சரியான ஸ்டார்ட்டாகவே எல்லாம் பாட்டில் பிடிச்சது தான். நீங்கள் வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு தெரியும், இங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு கடை தெரியும். நன்றி அவங்க சப்போர்ட்டில். ஆமாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அடுத்தடுத்து நம்ம வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, கமெண்ட் பக்கத்தில் ஹைப்பு பட்டனை சைடில் ஸ்லைட் பண்ணி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அது முக்கியம், அதை போட்டு விட்ருங்க தயவுசெய்து. ஆமாம், அது போட்டால் ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் ஹைப் ஆகும். அடுத்து டெவலப் ஆகும், அடுத்த 4 பேருக்கு போய் சேரும். அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன். பாய்.